ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் N18 யூஸ் பண்ணி ஏஐ டாக்குமெண்ட் ரீடர் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை சாட்போட்டோட கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கொஷனுக்கு கேட்க அந்த டாக்குமெண்ட்லேருந்து சரியான ஆன்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தருதோன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா N18 வந்து லோக்கலாக அப்படி இன்ஸ்டால் பண்ணுறான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் தான் செக் பண்ணினா மேலே லைப்ரரியில் நீங்கள் கொடுக்க செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வரேன். அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் யூஸ் கேஸ் அசைன் பண்ணிக்கொள்வோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதாவது அது வந்து கூகுள் ஷீட்டாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், வட்டவர். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏஐ சேட் டாக்குமெண்ட் ரீடரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த டாக்குமெண்ட்ல உள்ள டேட்டாஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த சாட்போட் கொஸ்டினுக்கு கேட்க இந்த சாட்போட் வந்து அந்த டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ண டேட்டாஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து GPT-5 மாடலில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து N18 இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். N18 இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து டொக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது டொக்கர் இமேஜை புல் பண்ணுறது மூலம் வந்து லோக்கல் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து N18 ஜிட் ரிப்போக்கு போய் கொடுங்க. அந்த ஜிட்கப் ரிப்போல கீழே பார்த்தீங்கன்னா ரீட்மி ஃபைல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொக்கர் டிப்ளாய்மெண்ட் கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் கமாண்டை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் வந்து டொக்கர் கனெக்ஷன் இருக்கும்னு செக் பண்ணிட்டு அப்படி கனெக்ஷன் இல்லாட்டி டொக்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அந்த கோடை பேஸ்ட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமாண்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி லோக்கல் ஹோஸ்ட் URL வந்திருக்கு. ஸோ வந்து நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கொடுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா சஃபாரியில் வந்து இந்த N18 ஒர்க் பண்ணாது. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கொடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து எட்ட பண்ணி சைன்இன் பண்ணி கொடுறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பர்சனல் பக்கத்தில் நேம் ரினேம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வந்து அசைன் பண்ணிக்கொள்ளுங்க. அசைன் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ சேட் ரீடருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிட்கப்ல இருந்து எடுத்திருந்தேன். அதாவது ஜிட்கப்ல பார்த்தீங்கன்னா நிறைய N18 டெம்ப்ளேட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கூகுளில் N18 டெம்ப்ளேட்னு சொல்லி சர்ச் பண்ணாலே நிறைய ஜிட்கப் ரிப்போ வரும். ஸோ அதுல இருந்து நீங்க ஒன்று சூஸ் பண்ணி வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபைலா இருக்கும். ஸோ நான் வந்து அந்த ஜேசன் ஃபைலை காப்பி பண்ணி என் எடிட்டர்ல சேவ் பண்ணிட்டு அதை வந்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். இந்த ஜேசன் ஃபைல் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை செக் அவுட் பண்ணி கொள்ளலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜேசன் ஃபைலை உங்களுக்கு ஷோ பண்றேன் VS கோட்ல. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசன் ஃபைல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்டுக்கு போயிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணி ஜேசன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இப்படி தான் UI இருக்கும். இந்த ஒர்க் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 4 நோட் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா சாட்போட் நோட், அதாவது நாங்கள் வந்து கொஷன் கேட்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடல், அந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான் வந்து GPT-5 கனெக்ட் பண்ண போகிறேன். மூணாவது நோட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நோட், அந்த டாக்குமெண்ட் நோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கூகுள் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாலாவது பார்த்தீங்கன்னா மெமரி நோட் இருக்குது, டெம்பரரியாக வந்து உங்கள் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து அந்த 4 நோட்டையும் வந்து செட்டப் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட்டாக சாட்போட் நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும், அதாவது செக் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நாங்கள் சாட்போட் நோட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ அப்படி நடக்குதுன்னு சொல்லி காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக வந்திருக்கு. இதில் மீனிங் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்போட் நோட்டில் போடுற மெசேஜ் வந்து எங்களோட மெயின் கம்போனண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் சாட்போட் அனுப்பின மெசேஜ் நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி டாக் யுவர் டேட்டான்னு சொல்லி இருக்கிற அந்த நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஷோ ஆகும் செஷன் ஐடி ஆக்ஷன் சாட்போட்லேருந்து ஹாய்ன்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அடுத்த பார்த்தீங்கன்னா மாடல் நோட்டை செட்டப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து மாடல் நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து கிரெடென்ஷியல் டு கனெக்ட் வித் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா API கீ கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓப்பன் API கீயை வந்து கொடுத்துக்கொள்ளணும். கொடுத்துட்டு மேலே சேவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் ஆகும். நீங்கள் கொடுத்த API கீ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃப்ரம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்க எல்லா மாடலும் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து GPT-5 வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 நோட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம். ஸோ
ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 2 நோட்டையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுது இல்லையோன்னு சொல்லி. அதுக்கு நான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜில் வந்து ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ மெசேஜ் அனுப்பி நான் பார்த்தீங்கன்னா சாட்போட் நோட்ல இருந்து எங்களோட மெயின் கம்போனண்ட்டுக்கு மெசேஜ் போகுது. போய் மெயின் கம்போனண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாடலுக்கு வந்து மெசேஜ் லோட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் மாடல் டேட்டா ரிசீவ் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை வந்து திருப்பி எங்களோட மெயின் கம்போனண்ட்டுக்கு அனுப்பும். மெயின் கம்போனண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் மெசேஜை ஷோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக எனக்கு வந்து ஹாய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் ஷீட் டுடேன்னு சொல்லி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஷீட் நோட்டை வந்து நாங்கள் செட்டப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஷீட் நோட்டை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து கிரியேட் டு கனெக்ட் வித் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து கூகுள் கன்சோல் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு, N18 சொல்லி ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட் அதாவது நேவிகேஷன் மாற கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா APN சர்வீஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து கிரெடென்ஷியலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெப் கிளைண்ட் 1 சொல்லியிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட், அதாவது போன வீடியோவுக்கு கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா புது கிரெடென்ஷியல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிரியேட் கிரெடென்ஷியல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓத் கிளைண்ட் ஐடி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டைப் வந்து வெப் அப்ளிகேஷன் நேம் வந்து சும்மா கிளைண்ட் 1 சொல்லி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா URIs எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து திருப்பி எங்களோட N18 ஒர்க் ஃப்ளோ பண்ணிங்கன்னா அதில் வந்து ஓத் ரீடிரெக்ட் URIன்னு சொல்லியிருக்கும். அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு கீழே வந்து ஆத்தரைஸ் ரீடிரெக்ட் URIs இருக்கு. ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் எல்லாம் கிரியேட் ஆகிடும். ஸோ கிளைண்ட் ஐடியை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிளைண்ட் சீக்ரெட்டையை வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி கொடுங்க. அதாவது நீங்கள் வந்து எந்த ஷீட்டை கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதில் சைன் இன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் அண்ட் API வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட கன்சோலில் API சர்வீஸை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களால் வந்து இந்த N18 நோட்டுக்கு வந்து கூகுள் API அதாவது கூகுள் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கூகுள் ஷீட் நோட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஸ்டெப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டம்மி டேட்டாஸ் வந்து லோட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா டிஃபால்ட்டாக டம்மி டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல ஃப்ரம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நாம வந்து எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷீட் இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் இந்த ஷீட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மேக்புக்கை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு கலெக்ட் பண்ண டேட்டாஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட். திருப்பி டேஷ்போர்டுக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லிஸ்ட்டில் வந்து இந்த ஷீட்டின் நேமை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஷீட்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, அண்டர் 6 lakhs அண்டர் 1.2 million சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட்டில் வந்து 2 பேஜஸ் இருக்கு. அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகுது. இதில் வந்து நான் அண்டர் 6 lakhs கிளிக் பண்ணேன்னா அந்த ஷீட்டில் உள்ள டேட்டாஸை பார்த்தீங்கன்னா இதில் லோட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் 6 lakhs வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப்பை வந்து மேலே கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் செக்ஷனில் வந்து அந்த ஷீட்டில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் லோட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோலாம் கிரியேட் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோலாம் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேட்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேட் பண்ணுற UI ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கொள்கிறேன். மெசேஜ் பண்ணோட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் நோட்ல இருந்து இந்த மெயின் கம்போனண்ட்டுக்கு வந்து மெசேஜ் போய் ரிசீவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனிங் இந்த மாடலுக்கு போய் அது ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி மெயின் கம்போனண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இந்த கூகுள் ஷீட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா M2 சிப் MacBook Air வந்து என்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்ல இருந்து மெயின் இதுக்கு போய் நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோவை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸோ 225 வந்திருக்கு. அந்த ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 225 தான் இருக்குது. ஸோ இன்னொரு கொஸ்டின் போட்டு செக் பண்ணிக்கொள்வோம். கிவ் மீ அண்டர் 3 lakhs ப்ரைஸ் மேக்புக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மேக்புக் இருக்குன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் ஷீட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2 மேக்புக் தான் இருக்குது 3 lakhsக்குள்ள. அடுத்த பார்த்தீங்கன்னா பட் ஆர் த ஃபினிஷிங் அவைலபிள் இன் 13 inch M2ன்னு சொல்லி கொடுத்துருந்தா அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் தான் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோ வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக தருது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ.
இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு நான் நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நியூஸ் வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.